ஹலோ கைஸ், வெல்கம் டு கிருத்திஸ் ட்ராவல். நம்ம இன்றைக்கி என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கேஸ்வர கோவில் பிரம்மோற்சவ விழாவின் 7வது நாள். இன்றைக்கி பெரிய தேர் 2024 நடக்கிற ஒரு மிகப்பெரிய தேர் இதுதான். தேரினுடைய இதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியே கலசம், கும்ப கலசம் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மீதி ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க. தேரெல்லாம் பிரித்தாச்சு. இப்போ கலசம் கோயிலை சுற்றி வந்துட்டு கலசம் மேலே தேர் மேலே ஏற்றிடுவாங்க 2 நாளைக்கு முன்னாடி. தேர் இன்றைக்கினா 2 நாளைக்கு முன்னாடி இந்த இது நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறமா மேலே கலசமும் கொடையும் ஏற்றின பேருக்கு 2வது நாளில் தேர் இழுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதை தான் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. வீடியோவில் போய் வந்தாச்சு. இந்த தேர் பார்த்திங்கன்னா தெரியும், கலசம் எல்லாமே இருக்குது. இப்போது கலசம் ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு இப்போது கொடை எல்லாம் வச்சுட்டு பேருக்கு தேர் 2 நாள் கழிச்சு தேர் கிளம்ப ஆரம்பிச்சிடும். அது இன்றைக்கி தான் வியாழக்கிழமை. பங்குனி மாதத்தில் நடக்கிற பங்குனி 7வது நாளில் தேர் திருவிழா நடைபெறுது. ஸோ தேர் திருவிழாவுக்கு வாங்க. விழாக்கிழமை தரிசனம் பண்ணிவிட்டு போங்க. ஸோ நிறைய பேர் அப்படி தரிசனம் பண்ண முடியாதவங்க நம்ம வீடியோ மூலிமா பாருங்கள் நேரில் எப்படி இருக்குது தேர் அப்படின்றத வட முடிச்சு 24 பேருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீபம் ஒரு 35 நாளைக்கு முன்னாடி தான் கோவில் கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு இப்போது பங்குனி உத்திரவம் 10 நாள் உற்சவம் நடைபெற்றுனுக்குது. அதை தான் பார்த்துன்னு தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புரிஞ்சதான் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி 7வது நாள். ஸோ கல்யாணம்லாம் முடிஞ்சிட்டு இப்போது தேர் திருவிழா நடைபெற போகுது. அதுக்கு உண்டான இது ப்ரிப்பரேஷன் தான் முடிஞ்சு போயின்னுக்குது. இப்போ நம்ம தேரை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீனாக தேர், குதிரை, பூ மாலை, மேலே இருக்கிற துணி, இது வாழை மரம் எல்லாத்தையும் போட்டு தேர் கிளம்ப தயாராக இருக்குது. அதை தான் நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல தேர். ரொம்ப பெரிய தேர் எங்கள் தேர். அவ்வளோ பிரமாதமான தேர். காயநல்லூரில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு சொந்தமான தேர். ஸோ ரொம்ப அழகாக செம்மையான ஒரு தேர். தேரை பற்றிய தகவல் இன்னொரு வீடியோவில் முழு தகவலாக எப்போ தயாரித்தது என்ன ஏதுன்ற டீட்டில் இன்னொரு பதிவில் வரும்போது அது தனியாக தேருக்காகவே அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது குதிரைலாம் பார்த்திங்கன்னா அழகாக செம்மையாக தேரெல்லாம் ரெடி ஆகிடுச்செல்லாம். வாங்க இப்போது சாமியினுடைய புறப்பாடு தான் பார்க்க போகிறோம். அடுத்தது முதல்ல விநாயகர் கிளம்ப போகிறாரு. அதுக்கப்புறம் சாமி கிளம்பி கோயிலை சுற்றி வந்துட்டு வெளிப்பிரகாரம் சுற்றி வந்துட்டு தேர் மேலே ஏற போகிறாங்க. ஏறி உள்ள அமர்ந்த பிறகு தேர் திருவிழாவுடைய உற்சவம் இது கிளம்ப போகுது. அதனால் அழகாக பார்த்துன்னுக்கிறீங்க. இப்போது சாமியினுடைய தேர் எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், பிரமாதமாக தயாராகிடுச்சு தேர். இப்போது நம்ம தேர் மேலே சாமி ஏறக்கூடிய படிக்கட்டு மேலே தான் ஏறி போயின்னுக்கிறோம். கோலாலாம் போட்டு அழகாக செம்மையாக செஞ்சு ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க, செம்மல்லாம் ஏற்றுட்டு. ஸோ சாமியினுடைய வருகைக்காக இவ்வளோ பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் தேர் நிற்குது. அது தேர் ஏறத்துக்காகவே மேடையெல்லாம் அமைச்சு அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், தேரினுடைய கிட்ட வந்தாச்சு. இங்கே பாருங்கள். ஸோ மேலேருந்து பார்த்தா கோவிலினுடைய பிரகாரங்கள்லாம் தெரியும். அழகாக அம்மன் சன்னிதெல்லாம் அந்த பக்கம் இது இருக்குது. இது மூலவர் விமானம், கோவிலினுடைய மூலவர் விமானம், அம்மன் சந்நிதி. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தால் மாவிலை தோரணங்களோட அழகாக தேர் கிளம்புறதுக்கு தயார். பார்த்திங்கன்னா வாழைப்பந்தல்லாம் கட்டி, வாழை மரம்லாம் கட்டி செம்மையாக மாவிலை தோரணம்லாம் கட்டி செம்மையாக இருக்காங்க. தேர் கிளம்புறதுக்கு தயார். இது மேலே இருக்கிற கொடை, சின்ன கொடை அழகாக இருக்கும். அதுதான் நான் சொன்னது முன்னே. கொடையும் கலசமும் வச்சு ரெடி பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்க, தம்பிங்கெல்லாம் வந்துட்டுக்கிறாங்க. இவங்கெல்லாம் நம்ம ஊர் கிட்ஸ். ஓகே. ஸோ இங்கே தான் சாமி இதனுடைய இதெல்லாம் இங்கே தான் உட்கார வைக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம பார்ப்போம். இதனுடைய சைடு வியூ இது. இங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தூண், அந்த காலத்தில் கட்டியிருக்கிற ஒரு பிரமாதமான ஒரு தூண் டிசைன். எவ்வளோ தூணுங்கள்லாம் வச்சு இன்னும் அழகாக செம்மையாக செஞ்சுருக்காங்கள்ல. அந்த டிசைனிங்கெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இன்னும் சூப்பராக அப்படியே மெயின்டைன் பண்ணின்னுக்கிறாங்க. அதுதான் இங்கே இருக்கிற ஹைலைட்டான விஷயம்லாம். ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் கோவிலினுடைய வியூவும் தெரியுது.
ஸோ தேரினுடைய ஹைட் இங்கே பாருங்கள். மேல் மட்டத்தில் பாருங்கள் டிசைன் அந்த இதெல்லாம் செம்மையாக இருக்கலாம். சாமி வைக்கிறதுக்கு மேலே வந்து அழகாக பூ டிசைன் போட்டு பெயிண்டிங் பண்ணி அழகாக செம்மையாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அங்கே தான் சாமி கீழே உட்கார போகுது. மேல் தூணில் அவ்வளோ டிசைன் அழகாக பெயிண்டிங் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ ஃபில்லர் இருக்குது. எப்படி இதை நிர்ணயிச்சிருப்பாங்கன்னு தான் செம்ம வியப்பான விஷயம். இங்கே பார்த்தீங்களா. ஓகே, அப்படியே இப்படி ஃப்ரண்ட்டுக்கு வந்தால் இளநீர் இதெல்லாம் வச்சுட்டு கட்டுவாங்க. பூவெல்லாம் மாலெலாம் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பாருங்களா யாழி இது வழங்குது. பிரம்மா குதிரையை ஓட்டுற மாதிரி தேர் ஓட்டுற மாதிரி இங்கே பாருங்கள் டிசைன் செம்மையாக இருக்குல்ல. ஸோ தயாராக இருக்கார் பிரம்மாவும் தேரை செலுத்த. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ தேர்னுடைய இது. சாமிங்க தான் ஃப்ரண்ட்டு இதுக்கு உட்கார போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற இதுக்கு கீழே. ஓகே, இங்கேருந்து நம்ம கோயிலை பார்க்கலாமா. பார்த்தீங்களா செம்மையாக தெரிகிறாங்க. கோபுரம் இதுதாங்க ராஜகோபுரம் எங்கள் கோவில், காங்கேஸ்வரர் கோவில். ஸோ செம்ம அழகாக இருக்குல்ல. அழகாக டிசைன் பண்ணிக்கிறாங்க பெயிண்டிங். இப்போ தான் கும்பாபிஷேகம்னால புத்தம் புதுசாக ஜொலிப்பாக இருக்குது. ஓகே, இது கொடி கம்பம். ஓகே, ஸோ இவ்வளோதாங்க. மேலே பார்த்தீங்களா அதனுடைய டாப் வியூ சைட்லேருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. எந்த பக்கத்து பார்த்தாலும் அழகாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்படியே இங்கே பாருங்கள் குதிரை சும்மா ஆகாயத்தில் பார்க்குற மாதிரி ரெக்கைகளோன்னு இருக்கிற செம்ம பிரமாதமான குதிரைகள் தயாராக இருக்காங்க போகிறதுக்கு தேரை இழுத்துன்னு போகிறதுக்கு. இவ்வளோ அருமையான ஒரு தேரை எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு பாருங்கள். ஸோ தயாராக இருக்குது. நம்ம விநாயகர் உற்சவம் ஆரம்பித்தாச்சு, வாங்க போகலாம். ஸோ இவர் தான் விநாயகர் முதல் புறப்பாடு. அதுக்கப்புறமா மூலவர் சிவபெருமானும் பார்வதி அம்பாலும் வந்துடுவாங்க. கலசம் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு அங்கே தேரை திருப்பத்துக்கான சனக்கட்டைகள் வண்டி திருப்பத்துக்கான இது கட்டைகள்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு போவாங்க. ஸோ அதுக்கான நிகழ்ச்சி தான் இப்போ நான் நிகழ்த்து. ஓகே, சாமி போடுறதுக்கான டைம் வந்தாச்சு. சாமி இப்போ சாமி சுற்றின்னு வந்துன்னுக்குது. நம்ம தேர் மேலே வந்து பூஜை பண்ணின்னுக்கிறாங்க சாமியை உள்ள உட்கார வைக்கிறதுக்காக. ஸோ அதுக்கான பூஜை வந்துன்னுக்குது. இப்போ சாமி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். வந்த பிறகு நம்ம ஓகே பேசிக்கிட்டே இருக்க சொல்லி சாமி கீழே வந்தாச்சு. இப்போது படிக்கிட்டே ஏறி மேலே வரதுக்கு தயார். மேலே வந்த பிறகு உள்ள
சாமியை உள்ளே உட்கார வைக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான இதுதான் ப்ராசஸில் இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அதனுடைய கண்டினியூஷன் பண்ணலாம். வாங்க. ஓகே, நமக்கே வந்தாச்சு. ஸோ சாமியை இப்போ உள்ளே வைக்கிறாங்க. அந்த சைடு வழியாக தான் தேருக்குள்ளே சாமி போகும்போது அதை தான் நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. ஸோ மூவ் பண்ணி அழகாக சென்டரில் வச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்கு பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னே பாருங்கள். தேங்க்யூ. ஹரோகரம் ஹரோகரம் ஹரோகரம். ஓம் நம சிவாயம். ஓம் நம சிவாயம். ஓகே, சாமியை கரெக்டாக சென்டருக்கு வச்சாச்சு, பார்த்தாச்சு, அட்ஜஸ்ட் பண்ணி இப்போது சக்கரத்துக்கு அபிஷேக தண்ணிங்களை ஊற்றிட்டு தேர் கிளம்புறதுக்கு பூஜை பண்ண போகிறாங்க. ஸோ மரியாதை செஞ்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு தேர் கிளம்புறதுக்கு இப்போது தயார். சாமி இப்போது அழகாக வச்சாச்சு, உள்ளே உட்கார வச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். ஸோ அழகாக செம்மையாக இருக்காங்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புலித்தோல் மேலே சிவபெருமானும் பார்வதியும், காங்கீஸ்வர சுவாமியும் பாலகுஜாலாம்பாள் அம்பாலும் இங்கே அழகாக எந்தர்லேயே இருக்காங்க தேர் மேலே. இப்போது தேரில் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு ஆராதனைலாம் பண்ணிவிட்டு இப்போது சாமி கிளம்புறதுக்கு தயார். அரோகரம். ஓம் நம சிவாய.
பக்கமாக இருந்து சனக்கட்டை போட்டு தேரை முன்னுக்கு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது போட்டால் தான் தேர் நகரம். வடம் பிடிச்சி இழுப்பாங்க. நம்ம முன்னாடி போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்களா எல்லோரும் வடம் போட்டு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேர் கிளம்ப ஆரம்பித்தாச்சு. இங்கேருந்து பெருமா கோயிலாண்டு போய் நிற்க போது அங்கேருந்து ஈவினிங்கில் கண்டினியூ ஆக போகுது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், தேர் இழுக்கலாம். அரோகரா அரோகரா ஓம் நம சிவாய்.
ஓகே, பெருமாள் கோயில் மூளை வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் மூளை திரும்பி உடனே போகுது. மதியம் ஒரு 12 போகுது. ஸோ இந்த நேரத்தில் தேரை நிற்க வச்சுட்டு ஸோ முடிஞ்சிச்சு. தேர் இங்கே பெருமாள் கோயில் மூளை திரும்பிச்சு. இங்கே நின்றுட்டு சாயந்தரமாக மேற்கொண்டு இழுக்கப்படும். சின்னதாக பிரேக் விட்டாச்சு. கண்டினியூ வந்து சாயந்தரத்துக்கு மேலே சாயந்தரத்துக்கு மேலே இயக்கப்படும் நிலைக்கு போகிறதுக்கு. வாங்க சாயந்தரம் பார்க்கலாம். சாயந்தரம் தேர் இழுக்க ஆரம்பித்து இப்போது வந்துன்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா எங்கள் ஏரியா குட்டி கிட்ஸுங்கெல்லாம் என்ன பண்ணின்னு இருக்குதுங்க. எல்லா தேரில் சனக்கட்டை பிடிக்கிற கயிறில் பிடிச்சின்னு இருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் இறங்கிட்டு இருக்கிறாங்க மாதிரி தேருக்கு இது பண்ணுறதுக்கு பாடம் பிடிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் பின்னாடி சனக்கட்டை போடுறது. ஸோ அந்த கட்டை மூவ் பண்ணால் தேர் போகுண்டு காலையில் சொல்லியிருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் கூட்டம் இருக்காங்க. சாயந்தரம் போக போக கூட்டம் செம்ம கூட்டம் அதிகரிச்சிச்சு. அதை தான் நீங்கள் பார்த்துன்னு எப்படி இதுன்றத பாருங்கள். வேலைக்கு போனவங்க இது போனவங்க எல்லாமே திரும்பி திருவிழாக்காக வந்தாச்சு. உள்ளூரில் மட்டும் இல்லை, வெளியூரில் இருக்கிறவங்க ஆளுங்களும் வந்துட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட்டு கூட்டம் அலைமோதினுக்குது. பாருங்கள், எல்லா குட்டி வாண்டுகளும் தன்னுடைய பங்குக்கு இறங்கி வேலை செஞ்சுன்னுக்கிறாங்கப்பா. ஸோ எல்லாருமே வந்து வடம் பிடிச்சி தேவையான தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி முடியாதவங்க நம்ம வீடியோ மூலிமா தரிசனம் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் இதில் பதிவில் இருக்குது. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, உங்கள் ஆதரவு கண்டிப்பாக தேவை நம்ம சேனலுக்கு. ஸோ எப்படி இருக்குன்றது இவ்வளோ எஃபெக்ட் போட்டு செஞ்சுக்கிறோம். ஒரு லைக்கு, கொஞ்சம் ஷேரு, ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஓகே, தேங்க்யூ. பார்த்திங்கன்னா வடம் பிடிக்கிறதுக்கு மொத்த ஆளுங்க வந்தாச்சு. ஸோ ஃபுல்லாக எங்கள் ஊரே திருவிழா காலை கத்திச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், அதுதான் எங்கள் ஊர் திருவிழா. பார்த்திங்களா எவ்வளோ பேர், எவ்வளோ கூட்டம் பார்த்திங்களா. இந்த தெருவிலேருந்து அந்த தெரு வரைக்கும் வேளாள தெரு முழுக்க ஒரே கூட்டம். வெறும் தலைகள் மட்டும்தான் தெரிகிறது. அவ்வளோ கூட்டங்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ சாமி தரிசனம் பண்ணுறதுக்காகவே வடம் முடிச்சு தேர் இழுக்கணுன்றதுக்காகவே. நம்ம ஊர் திருவிழான்னா சும்மா கிடையாது. இது பாருங்க, நிலாவும் தேருக்கு மேலே கொடைக்கு பக்கத்தில் சந்திர பகவானும் வந்துட்டார் திருவிழாவை பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு கோவில்கிட்ட நெருங்கிச்சு. கிட்டத்தட்ட 6:30 மணி ஆகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா மொத்த கூட்டமும் செம்மையாக லைட்டிங் வெளிச்சத்தில் பாருங்கள். சீரியல் லைட் வெளிச்சத்தில் கோவில் செம்ம ஜகதோதி மின்னுது. அது இல்லாமல் இவ்வளோ கூட்டம் திருவிழாக்காகவே வந்த இவ்வளோ கூட்டம் பார்த்திங்கன்னா இந்த தெருவுலேருந்து ஃபுல்லாக வெறும் தலைகள் மட்டுமே தெரிகிறது. அரோகரா அரோகரா. இவ்வளோ கூட்டங்கள் வந்தாச்சு. தேவத்தனெலாம் நடக்க போகுது. தேவத்தனை குத்துன்னு இருக்காங்க தெரு. ஸோ கூட்டங்கள் அலை மோதிக்கொண்டே இருக்கிறது. அவ்வளோ வைப்பான ஒரு திருவிழா எங்கள் திருவிழா. அப்படி இருந்தது, செம்மையாக இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அரோகரா. இப்போது தேர் நிலைக்கு வர்றதுக்கு தயாராகிடுச்சு. அந்த மூளை திரும்பிச்சுன்னா கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற தன்னுடைய நிலை பகுதிக்கு, ஸ்டாண்டிங் பகுதிக்கு வந்தாச்சு தேர். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவருடைய இடத்துக்கு வந்துடுவார். தேர் திருவிழா முடியறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் எஃபைட் போட்டு எடுத்துருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம். லைக் கடல் என திரண்டு வந்த பக்த கோடி மக்கள் அனைவருக்கும் வருக என்ற வரவேற்கும் கங்கேஸ்வர திருக்கோவில் பிரம்மோற்சவ விழா 7வது நாளில் தேர் திருவிழா நிறைவு பெறத்துக்கு வந்தாச்சு. ஸோ முடிய போகுது தேர் திருவிழா.
ஸோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிலைக்கு வந்த உடனே திருவிழா முடிக்க போகுது. அரோகரா அரோகரா. தேர் வந்து நிலைக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு நேராக அரோகரா. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் அடித்தாங்கன்னா கரெக்டாக நிலைக்கு வந்து நிற்கிறதுக்கு தேர் திரும்பிடுச்சு. இங்கே பாருங்கள் இன்னும் அழகாக திரும்பிட்டு இருக்கு. ஸோ கடைசி சனக்கட்டை போடுறாங்க. ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. குடம்லாம் நல்லா அழகாக பறகுது. கோவில் மின் விளக்கில் பார்த்தீங்களா, ராஜகோபுரம் செம்மையாக இருக்குல்ல லைட்டிங்கு. ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. லாஸ்ட்டு சனக்கட்டை போட்டுனுக்கிறாங்க. ஸோ அரோகரா அரோகரா. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. அரோகரா அரோகரா. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. முடிஞ்சிடுச்சு. கடைசி சனக்கட்டை போட்டுட்டாங்க. ஸோ கடைசி இன்னும் கொஞ்சம் நிலைக்கு வர்றதுக்கு தயார். பார்த்திங்கன்னா கூட்டம் எல்லாம் பிரசாதம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கடைசியாக இருக்கிறது இது ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அரோகரா அரோகரா. முடிஞ்சிச்சு. அரோகரா. பட்டாசு விட்டுட்டாங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. அரோகரா. ஓகே, ஸோ எப்படி இருந்தது இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ பதிவு? தேர் திருவிழா எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வேணும். இன்னும் நிறையா திருவிழாக்கள் இருக்குது. ஸோ எல்லாமே கவர் பண்ணுவோம். இது முடிச்சுட்டு அடுத்தடுத்த திருவிழாவும் கவர் பண்ண போகிறோம். இன்னும் முடியறதுக்கு இன்னும் 3 நாளுக்கு இதில். ஸோ அதையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த கோவிலுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ நல்லா இருந்ததில் ஸோ கல்யாண வைபவம் முடிச்சுட்டு தேர் திருவிழாவும் முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஆதரவுக்கு நன்றி. தேங்க்யூ. இரு போகாத.